இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்திய சினிமா ஆரம்பித்து 100 ஆண்டுகள் ஆகியதையொட்டி நடந்த விழாவில் செம்மையாக பேசியிருப்பார். அப்போது அவர் 20 வருடங்களாக சினிமாவில் இருந்து வந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. அப்படி என்ன சொன்னார் அப்படின்ற விஷயம் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்திய சினிமா சுவாசிக்க ஆரம்பிச்சு 100 வருஷமாச்சு. வருஷங்கள் கூட கூட இளமையாக இருக்கிற ஒரே விஷயம் சினிமா தான். இன்னும் 100 வருஷம் ஆனாலுமே பல பரிமாணங்கள்ல சினிமா இன்னும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கு. அப்படிப்பட்ட சினிமா உருவாகிறதற்கு வியர்வை சிந்தி எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க. அதுல ரத்தம் சிந்தி உழைக்கிற கூட்டமும் இருக்கு. அதுதான் நம்ம ஸ்டண்ட் யூனியன். தெரியாம நடக்கிறது தான் விபத்து. ஆனா விபத்து நடக்கும்னு தெரிஞ்சும் அந்த இன்சிடென்ட்டை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு ஸ்டண்ட் கலைஞர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்த தன்னோட மனைவியும் குழந்தையுமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சோ அப்போ அவருக்கு அந்த படபடப்பு இருந்தது. அதனை என்னால மறக்கவே முடியல. இன்னொரு முறை கார் ஜம்ப் ஆகி 3 டைம் ரோல் ஆகி விழணும். அது ரொம்ப ரிஸ்கான ஷாட்டு. அந்த ஷாட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டண்ட் கலைஞர்கள் அவருடைய பொண்ணு கிட்ட போன்ல பேசிட்டு தான் வந்தாராம். எங்க கிட்ட அந்த ஸ்டண்ட் கலைஞர் பேசினாரு. திரும்பவும் வந்து நான் என்னோட பொண்ணை பாப்பனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு போயிருக்காராம். ஆனாலும் இது நடந்து 10 வருஷம் இருக்கும். இன்னைக்கும் அது என்னுடைய காதுல கேட்டுக்கிட்டே இருக்குன்னு தளபதி விஜய் அவர்கள் அந்த மேடையில பேசியிருந்தாரு. இதனை அந்த நிகழ்வுல வந்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் ரசித்து பார்த்தார். மேலும் பாத்தீங்கன்னா தளபதியுடைய அந்த ஸ்பீச்சுக்கு கைத்தட்டலுமே கொடுத்தார். பின்னர் ஒரு சில இன்டர்வியூஸ்ல இதை பற்றி அவர் வெளிப்படையாகவே பேசியிருந்தார். தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு நான் இன்றும் ஒரு ரசிகன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசியிருக்கும் அந்த பழைய வீடியோ தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.